அடுத்ததாக பெயரிலேயே செல்வம் தாங்கிய நபர் ஐயா தான் இப்போ அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வரப்போறாரு. உழைப்பால் உயர்ந்த ஒரு மிகப்பெரிய உத்தமர், இன்னைக்கு உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் எங்கள் தமிழரின் அடையாளமாக திகழ்ந்து வரும் சேலம் RR பிரியாணியின் ஒரு பெரிய கம்பீர கட்டமைப்பாளர் எங்களுடைய தமிழ்ச்செல்வன் ஐயா. வருக வருக. இளைஞர்களுக்கு நீங்க பெரிய மோட்டிவேஷன் சார். ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் வெல்கம். அன்பு கடந்த வணக்கங்கள், நன்றி கடந்த வணக்கங்கள், புத்தாண்டு வணக்கங்கள், நியோர் எல்லாம் சேர்ந்த நாள். இந்த நாள் நமக்கு நம்ம ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவது போல இன்று நம்மளை எல்லாம் தாய் தந்திருந்து எப்படி வழிநடத்தி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார்களோ, அன்னமிட்டு உடை கொடுத்து, அது போல இந்த மைதரையா நம்மளை எல்லாம் இன்றைக்கு உடை கொடுத்து உணவு கொடுக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்து நம்மளை எல்லாம் ஒரு இடத்தில் அரவணைத்து இந்த புத்தாண்டை ஒரு கொண்டாட்டமாக நடத்தி கொண்டிருக்கும் நம்ம டாக்டர் ஹைதரையா அவர்களை வணங்கி வாழ்த்தி நன்றியுடன் என் உரையை தொடங்க இருக்கின்றேன். இந்த இடத்துக்கு நேற்றுக்கு என்னுடைய அணிகள் எல்லாம் அழைத்து வந்து மேனேஜ்மெண்ட்டை எந்த பாதையில வரணும், எப்படி வந்து சேரணும், எப்படி திட்டமிட்டு இதை நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் வகுப்பெடுத்து இரவு முழுவதும் நாங்கள் ஐயா கூட ஆலோசனை பண்ணி, ஐயாவும் வந்து சுற்றி இருக்கிற கிராமங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறேன். இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிற, எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லையா, பாத்துக்கலாம். அவர் மனசை அறிந்தவன் இல்லையா. ஒரு மனிதர் கூட பழகும் போது உண்மையாகவே அவங்களை அறியணும். அவர் என்ன நினைப்பாரு, யாருக்கும் எந்த குறையும் இருந்துடக்கூடாது, சாப்பிடாம போயிடக்கூடாது, பத்தாம போயிடக்கூடாது. அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுக்கும்போது அவர் மனசறிஞ்சு நம்ம பண்ணணும். அதை நான் தொழில ஜெயிக்க காரணமே என் வயிறு பசி நான் தள்ளுண்டியில தாங்கிக்குவேன். தட்டை தொலைஞ்சு சாப்பிடுவாங்க. 10வது பெண்மணிகள், கற்பரி பெண்மணிகள் 5 ரூபா விற்கிற காலத்துல 1991 பிரியாணி, இட்லி 35 பைசா. என் பசி தாங்கிக்குவேன். 35 பைசா பக்கத்து கடையில 10 இட்லி தின்னா கூட 3000 ரூபா தான். இங்க 5 ரூபா பிரியாணி போயிடுமே, சாப்பிட மாட்டேன். ஆனா அந்த பெண்களோ பொறுமையில் இருக்கிறவங்களோ சாப்பிடும் போது வட்டா உள்ள உத்து பார்த்துட்டு, இன்னும் அரிசி வரணும், இஞ்சி பூண்டு வரணும், வெங்காயம் வரணும், தக்காளி வரணும், அந்த காசை எண்ணி பார்த்துக்குவேன். கொஞ்சம் மனசு தாங்காம கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து வைப்பேன். அந்த மனசு இன்னைக்கு எனக்கு என்னை விட்டு அகலவே இல்லை. அதுதான் சொன்னாங்க, அதெல்லாம் குறையாதுன்னு. ஐயாவை பத்தி எத்தனையோ வரிகள்லாம் ஒப்பிட்டு பேசினாங்க. அவருக்கு கொடுக்க சுரந்துகிட்டே இருக்கும். எங்களுடைய வறுமையாளர் அம்மா இந்த அளவுக்கு பேசுவான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி பேசுறாங்க. அவங்க கூட சொன்னாங்க, வற்றாத நீர் ஊற்று ஐயா. இவரும் சொன்னார், நம்ம ஐயா கல்வி தந்தையாரா இருக்கக்கூடிய, அவருக்கு வத்தவே வத்தாது. ஒருத்தர் கொடுக்கிற மனசு வந்துட்டா அது ஊறிக்கிட்டே இருக்கும்னு.